நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, பூச நட்சத்திரம், சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கான வழிபாட்டு நாள். புதன் வியாழன் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறி இருக்கிற ராசிக்கு தனியாக நாங்கள் சொல்லிடுவோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:15. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் புதன் வியாழன் 2 நாட்களும் சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாட்கள். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் புதன். 5, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு வியாழன். 2 நாளும் மனசில் சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு 2 நாளும் பச்சை அல்லது மஞ்சள் துணி, பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. 2 நாளும் செய்யும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. புதன் வியாழன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியம், பெருந்தன்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் புதன். 1, 2 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு வியாழன். 2 நாளும் மனசில் சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு 2 நாளும் பச்சை அல்லது மஞ்சள் துணி, பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. 2 நாளும் செய்யும். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சரியில்லை. புதன் வியாழன் 2 நாட்களும் தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். மிதுன ராசிக்கார 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும், வசதிப்பட்ட நேரத்தில். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அல்லது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண், பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை புதன், 4 வடக்கு பச்சை வியாழன். மனசுக்குள்ளே 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஷஷ்டிநாதனே போற்றி, பல்லபையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படியுங்க, நல்லது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. 2 நாளும் கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. புதன் வியாழன் 2 நாட்களுமே தேவையற்ற வம்பு, வழக்கு, வீண் செலவு, கவலை அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளுமே மற்றவங்க வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். 2 நாளும் சிறப்பாக இல்லை, கவனம், நிதானம். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை புதன், 7 வடக்கு பச்சை வியாழன். மனசுக்குள்ளே 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஷஷ்டிநாதனே போற்றி, பல்லபையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படியுங்க, நல்லது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. 2 நாளும் கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம்.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே சூப்பர், கில்லி கல்லகரிங்க. நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதம், உங்கள் தைரியம் ஜெயிக்கும், நல்லா இருக்கு. அப்புறம் என்ன சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 2 நாளும் மனசில் சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு 2 நாளும் பச்சை அல்லது மஞ்சள் துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. 2 நாளும் செய்யும். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. புதன் வியாழன் 2 நாட்களுமே வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. கன்னிராசியில் பிறந்தவங்க 3 நட்சத்திரக்காரர்களுமே விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமை கோயிலில் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை புதன், 3 வடக்கு பச்சை வியாழன். மனசுக்குள்ள 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஷஷ்டிநாதனே போற்றி, பல்லபையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படியுங்க, நல்லது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, 2 நாளும் கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம். துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பு. உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். மனசு சங்கடமா இருக்குதுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடுனா என்ன? பூம்புகார் பக்கத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கான கோயில் எடுக்கிற இடம். திருவெண்காடே போற்றி, திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. கோயிலில் இருந்து, பெருமாள் கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களும் கில்லி கலகுறீங்க, நல்ல நாள், பிரமாதம், சந்தோஷம். அப்புறம் என்ன கலக்குங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஆம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும், நல்லது. 2 நாளும் புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன், 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சரஸ்வதியே போற்றி, சந்தனுவே போற்றி, சங்கரனே போற்றி, சப்தகிரியே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க. இது விநாயகர் அகவல், கோயிலில் இருந்து படிங்க. அவையார் அருளியது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. புரியல, பரவாயில்ல, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி எளிதாக வரும். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சந்திராசிரமம், மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் புதன் வியாழன் 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அல்லது தப்பாக தான் வேலை செய்யும். தப்பெல்லாம் சரியாக தெரியும், சரியெல்லாம் தப்பாக தெரியும். இந்த 2 நாளும் முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளுமே கிடையாது, ஜாக்கிரதை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகரே போற்றி, தேவகுருவே போற்றி, தேவயானியே போற்றி. சுக்கிரனோட பொண்ணு தேவயானி, சுக்கிர பகவானுடைய புத்திரி தெய்வானையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, நல்லது.
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து படிங்க. விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க. வெற்றி கிடையாது, தோல்வி இருக்காது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம் திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. சொல்கிறோம் என்ன பண்ணணும்ன்ட்டு. கலக்கல் 2 நாளும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் மகரம். புதன் 2, 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வியாழன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சரஸ்வதியே போற்றி, சந்தனுவே போற்றி, சங்கரனே போற்றி, சப்தகிரியே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. இது விநாயகர் அகவல், கோயிலில் இருந்து படிங்க. அவையார் அருளியது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. புரியல, பரவாயில்ல, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி எளிதாக வரும். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களுமே கில்லி கலகிறீங்க. சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம், முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 5, 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 6, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சரஸ்வதியே போற்றி, சந்தனுவே போற்றி, சங்கரனே போற்றி, சப்தகிரியே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. இது விநாயகர் அகவல், கோயிலில் இருந்து படிங்க. அவையார் அருளியது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. புரியல, பரவாயில்ல, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி எளிதாக வரும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் பகவானுக்கு காலை ராத்திரி 2 வேளையும் தீபம் போடணும். மற்றவங்க 1 வேளை போட்டால் போதும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் கவனம். முக்கிய முடிவுகள் வேண்டாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்குதுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடுன்னா என்ன? பூம்புகார் பக்கத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கான கோயில் எடுக்கிற இடம். திருவெண்காடே போற்றி, திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து, பெருமாள் கோயிலில் இருந்து படித்து பார்க்குறது நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுக்கும் பலன்கள் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.